ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி திருக்கண்ணபுரம் இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சௌரிராஜ பெருமாள் ஆலயத்தை விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை முன்னிட்டு தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நாகப்பட்டினத்துலேருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் நாகப்பட்டினத்துலேருந்து சுமார் 27 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஆலயம் காணப்படுது. நாகப்பட்டினத்துலேருந்து நன்னிலம் வழியாக கும்பகோணம் செல்லும் பேருந்தில் பயணம் செய்தோம் அப்படின்னா திருப்புகலூர் அப்படிங்கிற இந்த இடத்துல இறக்கி விடுவாங்க. திருப்புகலூரில் இருக்கக்கூடிய தேவார தலத்துக்கு எதிரில் செல்லக்கூடிய இந்த சிறு பாலம் வழியாக சுமார் 2 கிலோமீட்டர் பயணம் செய்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய திருக்கண்ணபுரத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சௌரிராஜ பெருமாள் ஆலயத்தை நம்ம எளிதில் அடையலாம். திருப்புகலூர்லேருந்து இந்த ஆலயம் வரத்துக்கு நிறைய ஆட்டோ வசதி காணப்படுது. கும்பகோணத்திலிருந்து நன்னிலம் வழியாக நாகப்பட்டினம் செல்லும் பேருந்தில் பயணம் செய்து திருப்புகலூர் அப்படிங்கிற இடத்த நம்ம எளிதில் அடையலாம். இந்த ஆண்டு அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலமானது மகாலட்சுமி குறித்தான வெள்ளிக்கிழமை தினம், அதே மாதிரி எம்பெருமான் நாராயணனுக்கு குறித்தான ஏகாதசி திதி, ஆஞ்சநேயருக்கு குறித்தான மூல நட்சத்திரம் ஆகியவை இணைந்து வர்றது நாமெல்லாம் செய்த பெரும் பாக்கியம். இந்த மாதிரி ஒரு அமைப்புள்ள நாள் மீண்டும் நமக்கு கிடைக்காது. இது எதனை உணர்த்தது அப்படின்னா, இந்த தினத்தில் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது வாழ்வில் நாம் தொட்டதெல்லாம் தொடங்கும் மிகப்பெரிய வெற்றி நமக்கு கிடைக்கும். மேலும் சுக்கிர பகவானுக்குரிய வெள்ளிக்கிழமை இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரதுனால இந்த தினத்தில் பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது சுக்கிர பகவானோட அனுகிரகம் நமக்கு சித்திக்கும். மேலும் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் அகத்தியர் உலகில் உள்ள அனைத்து பெருமாள் ஆலயங்களுக்கும் மனித ரூபத்தில் சென்று அங்கே இருக்கக்கூடிய பெருமாளோட அனுகிரக சக்தியை ஈர்த்து நமக்கு வழங்குறதா சொல்லப்படுது. 13/2/2026 விஸ்வாசு வருடத்தோட 4வது விஷ்ணுபதியை தரிசனம் செய்தான் திருக்கண்ணபுரத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சௌரிராஜ பெருமாள் ஆலயத்துக்கு வந்திருக்கோம். சிவகுருமங்கல கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளிய ஸ்ரீ அகஸ்தியர் விஜயத்தில் இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் எடுத்துரைக்கப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். குரு அனுகிரகத்தையும் லக்ஷ்மியனின் அருளையும் சிரமான செல்வத்தையும் வெற்றியும் வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சௌரிராஜ பெருமாள் அருள் பாலிக்கிறாரு. வாழ்க்கையில் எல்லாமே தோல்வி அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரக்கூடிய நாளில் பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யும் பொழுது வாழ்வில் ஏற்படக்கூடிய தோல்வியெல்லாம் நீங்கி நமக்கு வெற்றி சித்திக்கும். ஆலயத்துக்கு எதிரில் பார்த்தோம் அப்படின்னா நித்திய புஷ்கரணி காணப்படுது. 108 திவ்ய தேசங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் 17வது ஆலயமாக காணப்படுது. அதே மாதிரி ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட சோழ நாட்டு திவ்ய தேசங்கள் 40ல் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் 17வது தலமாக காணப்படுது. ஆலயத்துக்கு வெளியில் பார்த்தோம் அப்படின்னா மிக பிரம்மாண்டமான முறையில் நித்திய புஷ்கரணி காணப்படுது. இந்த தலத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருந்து ஒரு அடி எடுத்து வைத்து இந்த ஆலயத்தில் நமது பாதம் பட்டாலே நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நமது சத்குரு வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளியதற்கெனங்க இந்த தலத்தில் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்படுது. வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ராதா கல்யாணத்துக்குரிய ஏற்பாடுகள்லாம் நடைபெறுது. பஞ்ச கிருஷ்ண சேத்திரங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த திருக்கண்ணபுரம் தலம் முதன்மையான தலமாக காணப்படுது. ஏனைய தலங்கள் பார்த்தோம் அப்படின்னா திருக்கண்ணங்குடி, திருக்கண்ணமங்கை, கபிஸ்தலம் மற்றும் திருக்கோவிலூரில் அருள் பாலிக்கக்கூடிய எம்பெருமான் நாராயணர் ஆலயம் ஆகியவை பஞ்ச கிருஷ்ண தலங்களாக காணப்படுது. 5 ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசமாக இந்த ஆலயம் காணப்படுது. நம்மாழ்வார், குலசேகர ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், பெரிய ஆழ்வார் மற்றும் ஆண்டாள் ஆகிய 5 ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசமாக இந்த ஆலயம் காணப்படுது. அபிஜித் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான ஆயுட்கால வழிபாட்டு தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் காணப்படுது. நட்சத்திரங்களோட நாயகனாக அபிஜித் நட்சத்திரம் காணப்படுறதுனால 27 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் காணப்படுது. குறிப்பாக அபிஜித் முகூர்த்தம் வரக்கூடிய அந்த நண்பகல் வேளையில் இந்த தலத்தில் வழிபாடு செய்யும் பொழுது பலன்கள் எண்ணில் அடங்காததாக கிடைக்கும். அதுவும் அமாவாசை தினத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த நண்பகல் வேளையில் விபீஷணனுக்கு இங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் நாராயணன் நடையழகு சேவையை சாதிக்கிறதா சொல்லப்படுது. நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பெருமாள் மற்றும் தாயாரை தரிசனம் செய்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை முன்னிட்டு இந்த ஆலயம் வந்திருந்த பக்தர்கள் இந்த ஆலயத்தை வலம் வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறோம். விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரி பெருமாள் ஆலயங்களை 28 முறை வலம் வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கும். 27 முறை அப்படின்னு சொல்லுவாங்க. 27 முறை அப்படிங்கிறது 27 நட்சத்திரங்களை குறிக்கும். 28வது முறை வலம் வரும் பொழுது அந்த அபிஜித் நட்சத்திரத்துக்காக நாம் வலம் வந்த அந்த பலனை குறிக்கும்.
கலியுகத்தில் தான் வந்து அபிஜித் நட்சத்திரம் வந்து வானில் வந்து ஜொலிக்கிறது கிடையாது. அதற்கு பதிலாக கிருஷ்ண பரமாத்மாவோட தலையில் இருக்கக்கூடிய அந்த மயில் பீரிகைக்கு மத்தியில் வந்து அந்த அபிஜித் நட்சத்திரமானது வந்து ஜொலிக்கக்கூடிய அமைப்பில் வந்து காணப்படுது. பூலோகத்தில் முதலாக கிருஷ்ண பரமாத்மா வந்து அபிஜித் நட்சத்திரத்தை தனது தலையில் வந்து சூரிய கோலத்தோடு முதலாக காட்சி தந்த தலமாக இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய திருக்கண்ணபுரத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த சௌரிராஜ பெருமாள் ஆலயம் வந்து காணப்படுது. ஆலயத்துக்கு எதிரில் பார்த்தோம் அப்படின்னா விபீஷணரோட சன்னதி வந்து காணப்படுது. ராமாயண காலம் நிறைவடைந்த பிறகு ராமரால் வந்து ரங்க விமானம் வந்து விபீஷணனுக்கு வந்து பரிசாக வழங்கப்படும். அவ்வாறு வந்து ராமர் வழங்கிய அந்த விபீஷண விமானத்தை வந்து எடுத்துக்கொண்டு இலங்கை நோக்கி விபீஷணன் செல்லும் பொழுது காவேரி கரையில் வந்து அந்த ரங்க விமானத்தை வந்து வைக்கக்கூடிய அந்த நிலைமை ஏற்பட்டுரும். அதன் பிறகு மிகவும் வருந்தி ரங்கநாதர்கிட்ட வந்து விபீஷணர் வந்து முறையிடுவார். நான் வந்து இங்கே சயனம் பண்ணியிருந்தாலும் உன்னோட இலங்கையை நோக்கி சயனம் கொண்டிருப்பேன், நீ கவலைப்படாதே அப்படின்னு சொல்லி விபீஷணனை வந்து ஆறுதல் படுத்துவார். விபீஷணன் சன்னதிக்கு நேர் எதிரில் பார்த்தோம் அப்படின்னா ரங்கநாதர் வந்து சைன கோலத்தில் காணப்படுறாரு. ஸ்ரீரங்கம் தலத்தில் ரங்கநாதரோட சைன கோலத்தை தரிசனம் செய்த விபீஷணன், உங்களோட நடையழகு தரிசனத்தை வந்து நான் வந்து தரிசனம் செய்யணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னு ரங்கநாதர்கிட்ட வந்து கேட்பார். அதற்கு ரங்கநாதர், என்னோட கீழே வீடு தலத்துக்கு வா, அங்கே வந்து உனக்கு அமாவாசை நேரத்தில் மதிய வேளையில் வந்து என்னோட நடையழகு சேவையை வந்து உனக்கு காமிக்கிறேன்னு சொல்லுவார். அதன்படி விபீஷணன் இந்த தலத்துக்கு வந்து தவம் இருந்து எம்பெருமான் நாராயணனோட நடையழகு சேவையை வந்து தரிசனம் செய்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இந்த தலம் கீழே வீடு என்றும், ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் அருள் பாலிக்கக்கூடிய தலம் வந்து மேலை வீடு என்றும், அழகர் கோயிலில் அருள் பாலிக்கக்கூடிய கள்ளழகர் திருத்தலம் வந்து தெற்கு வீடு என்றும், திருப்பதி வெங்கடாஜலபதி அருள் பாலிக்கக்கூடிய தலம் வடக்கு வீடு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. சீதை, ராமர், லக்ஷ்மணன், ஆஞ்சநேயர் ஆகியோரை வந்து தரிசனம் செய்துக்கிறோம். இவர்களை தரிசனம் செய்த பிறகு இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம். அமாவாசை திதி தினத்திற்கான வழிபாட்டு திருத்தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய திருக்கண்ணபுரத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த சௌரிராஜ பெருமாள் ஆலயம் வந்து காணப்படுது. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரோட திருநாமம் நீலமேக பெருமாள் என்றும், உற்சவரோட திருநாமம் சௌரிராஜ பெருமாள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தாயாரோட திருநாமம் கண்ணபுர நாயகி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. எம்பெருமான் நாராயணனை சேவிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பெரிய திருவடி கருடாழ்வாரை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். கருடாழ்வாருக்கு அருகில் பார்த்தோம் அப்படின்னா தண்டக மகரிஷி வந்து காணப்படுறாரு. விகடாசுரன் அப்படிங்கிற அசுரன் வந்து இந்த தண்டக மகரிஷியை வந்து இம்சை பண்ணும் பொழுது அவரிடமிருந்து எம்பெருமான் நாராயணன் காக்கிறதுக்காக பிரயோக சக்கரத்தோடு இங்கே வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு. இவர் தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் நீலமேக பெருமாள். ஸ்ரீதேவி மற்றும் பூமி தேவி சமேதராய் நீலமேக பெருமாள் வந்து காணப்படுறாங்க. இந்த தலத்தில் பார்த்தோம் அப்படின்னா 4 தேவியர்களோடு எம்பெருமான் நாராயணன் வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு. ஸ்ரீதேவி, பூமி தேவி, ஆண்டாள் மற்றும் பத்மாவதி ஆகிய 4 தேவியர்களோடு இந்த தலத்தில் எம்பெருமான் நாராயணன் வந்து அருள் பாலிக்கிறாங்க. மூலவர் நீலமேக பெருமாள் மற்றும் உற்சவர் சௌரிராஜ பெருமாளை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்ததாக கருட பகவானை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். கருட பகவானை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த ஆலயத்தோட பட்டாச்சாரியார் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் எடுத்துரைக்கிறாரு. வாங்க அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்பெல்லாம் பார்க்கலாம். சொல்லுங்கள் சாமி. திருக்கண்ணபுரம் பஞ்ச கிருஷ்ணராட்சிய சேர்த்துல திருக்கண்ணமங்கை, திருக்கண்ணங்குடி, திருக்கண்ணபுரம், கவிஸ்தலம், திருக்கோவிலூர் 5 கிருஷ்ண கஷேத்திரத்தில் இது முதலாவது. கண்ணன் தான் எங்களுக்கு நான் வணங்கும் கண்ணனை கண்ணபுரத்தாரின்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். அதனால் இது ஏஷ நாராயண ஸ்ரீமானி ஜீரார்ணவ நிகேதனகா நாகவர்யங்க முஸ்ரிஜ்யா வியாகத்தோ மதுராபுரி சொல்லி, அதாவது திருதீயம் கிருஷ்ண நகரம்னு அர்த்தம் பண்ணியிருக்கா ஆச்சாரியர்கள். அது மாதிரி புதாவது மதுரா இருக்குது இதுதான் அப்படின்னு அவள் அர்த்தம் பண்ணிட்டா பெரிய வாச்சியான் கிடையாது. அதாவது கிருஷ்ணாராயண கஷேத்திரம் இது. குலசேகராழ்வார் ராமநாமன் பாடியிருக்கார். மன்னுபுகழ் கௌசலதன் மணிபயிர் வாய்த்தவனேன்னு 10 வாசல்களால் இங்கே ராமனா அவர் குலசேகராழ்வார் மங்களாசாசனம். திருமங்கையாழ்வார் 100 வாசல்களால் மங்களாசாசனம். மத்துமோர் தெய்வ உலகின் நெருப்பார் உலத்திலே உத்ததும் உன் நடியார் கடிமை மத்தெல்லாம் பேசினும் நீ திருவட்டெழுத்தும் கத்துனான் கண்ணபுரத்துறையமானேன்னு 100 வாசல்களால் மங்களாசிருக்கார். அவருக்கு ஆச்சாரிய நாயினார் 100 வாசல்களால் மங்களாசிருக்கார். திருவட்டாட்சர சித்தி கஷேத்திரம் 8 எழுத்துக்கு பலன் இங்கே சொல்லியிருக்கார். சரணமாகும் தனதார் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும்பிரான்னு நம்மாழ்வார் மங்களாசாசனம். அவர் 11 வாசனங்களால் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். இது பூலோக வைகுண்டம்னு இங்கே சொர்க்க வாசல் தனியாக கிடையாது. அதனால் பெருமாள் வைகுண்ட ஏகாதேசனிக்கு பெருமாள் இதே வாசலால் தான் பெருமாள் இந்த வைகுண்ட ஆழ்வாருக்கு சேவை சாய்க்கிறார். கருடனுக்கு கர்ப்பபங்கஸ்தலம் இது. கருடன் வந்து இந்த அமிர்தம் கடைஞ்சத்தை மிச்சத்தை வந்து கொண்டு வைகுண்டத்தில் வைக்க சொன்னாலாம். அது எல்லா தேவதைகளையும் கொண்டு கருடன் கொடுத்தனால அவருக்கு கர்ப்பம் வந்துடுது, நம்மள்கிட்ட தான் கொடுத்துருக்காரு. அதனால் இந்த சஞ்சாரம் பண்ணுறச்சு இந்த திவிதேசத்தில் வந்து இந்த விமானத்தில் உள்ள தேவதைகள்
அவருடைய நிழலை பிடிச்சி இழுத்துட்டார். நல்ல பலம் இழந்து போய் சமுத்திரத்தில் விழுந்துட்டார். முந்தைய காலத்தில் எப்படின்னாக்க இந்த பர்வதத்துக்கெல்லாம் ரெக்கை உண்டாம், அது பறந்து வந்து விழுந்துடும். அதனால் எங்கே எடுத்தாலும் விழுதுன்ட்டு போய் அவன் இந்த இந்திரன் வந்து எல்லாத்தையும் இந்த ரெக்கையெல்லாம் வெட்ட ஆரம்பித்தான். இப்போ மைனாகரங்கிற ஒரு சின்ன பர்வதம் வந்து இந்த கடலில் வந்து ஒளிவிட்டு அந்த கடலில் அந்த மைனாகரத்துக்கு போய் இந்த கிரணன் வந்து விழுந்துட்டார். அதனால் மறுபடியும் எனக்கு பெருமாளை பார்த்தோன்னா என்ன மறுபடியும் பலத்தை கொடுக்கணும், எனக்கு உன்னை ஏழை பண்ணுறதுக்கு பக்கத்திலேயே இருந்து சேவிச்சுக்கணும் அப்படின்ட்டு அவர் பிரார்த்திச்சதுனால பக்கத்திலேயே கிரடன் இருக்கார். இங்கே சன்னதி கிரடன் தனியாக இருக்கார், இங்கே பக்கத்துலேயும் கிரடன் இருக்கார். அந்த வாகனத்துக்கும் இங்கே பூஜை உண்டு. இந்த வாகனத்தில் மாசி மகத்துக்கு சமுத்திரத்தில் எழுதி அந்த வாகனத்தில் அவருடைய சேவை சாக்கினால அந்த வைணாவரத்துக்கு சேவை சாக்கியதுக்காக ஏது பெருமாள் கிரட வாகனத்தில் எழுதி போய் அவருக்கு சேவை சாக்கியதாக இருக்கும். பக்கத்தில் தண்டக மகர்ஷின்னு மகர்ஷி வந்து இந்த பக்கத்தில் வலது பக்கத்தில் இருக்கார். அவர் வந்து தபஸ் பண்ணார், தபஸுக்கு இடைஞ்சல் பண்ணார். அந்த ஒரு அசுரன் விகடாட்சன் அவன் அசுரனை சம்ஹாரம் பண்ணதுனால சக்கர பிரயோகம் பெருமாளுக்கு சக்கர பிரயோகமாக சேவை சாய்க்கிறார். ஸ்ரீதேவி பூமிதேவி அவருக்கு ஸ்ரீதேவி பூமிதேவி ஆண்டாள் பத்மாவதி 4 வைநாச்சியார். பத்மாவதிங்கிற நாச்சியாரை கல்யாணம் பண்ணிக்கிற சொன்னது பரேஸ்வர ராஜாவுடைய குமாரத்திலே பெருமாளுக்கு கிறிஸ்தவருக்கு தானகத்தமாக சேவை சாய்க்கிறார். இதோட சௌரிராஜன் பேருக்கு சௌரிராஜ பெருமாள்னா சோழராஜா காலத்தில் சௌரியோட சேவை சாய்ச்சார் ராஜாவுக்காக. அதனால் சௌரிராஜ பெருமாள் பேர். தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குணபால மறையானாய்னு 4 திగ్గஜங்களாக ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணினார். தெற்கே திருமாலிருஞ்சோரை, வடக்கே திருவேங்கடம் திருப்பதி, மேற்கே ஸ்ரீரங்கம் ரங்கநாதர், கிழக்க வந்து சௌரிராஜ கிழக்கு குணபால மதநாயன்னு போயிட்டார், கிழக்கே நாயன்னு போயிட்டார். அவர் வந்து 4 திగ్గஜந்த அவர் வந்ததுனால ஸ்ரீரங்க ரங்கநாதரம் பெருமாள் வந்து விபீஷன் ஆழ்வார் கடந்து சேவை சாய்க்கன்னு கேட்டாராம். கீழே வீட்டுக்கு போன அவர் சொன்னதாகவும் வந்த அன்றைக்கி அமாவாசைனால பிரதி அமாவாசைக்கும் ரங்கநாதர் வந்து இங்கே விபீஷணருக்காக சேவை சாய்க்கிறதா இருக்கும். அப்புறம் முனியோதரை பொங்கலை பற்றி முனியோதரன் பொங்கல் இங்கே ராஜா பெருமாளுக்கு ஒரு குறுநில மன்னர் அவர் முனியோதரையர்னு அவர் கப்பம் கட்டணுன்ட்டுக்காக அவர் சின்ன ராஜா பெரிய ராஜா கப்பம் கட்டணுன்ட்டு அவர் பண்ணிட்டார். அவர் பெருமாள் இருக்க எல்லாத்தையும் பெருமாள் இந்த பக்தி மார்க்கத்திலே செலவழிச்சுட்டு கப்பம் கட்டாமன்றார். அவர் இந்த ஊரில் ஒரு தாசியை வச்சிருந்தார் விலகாதி போகம்னு. அவரை பார்க்கறதுக்காண்டு அவர் ராஜா அந்த இந்த முனியோதரை வரலேற்று தான தர்மம்லாம் போட்டு எல்லாத்தையும் மட்டும் வீட்டில் ஒன்றும் இல்லை கரெக்டாக வச்சுருக்கார். அப்புறம் அதுக்குள்ளே அவர் ராஜா வந்து நான் அந்த கப்பங்கள்லாம் அவர் கட்டிடுவார்னு அவர் கனவுல சொல்கிறார். ராஜா கண்டு அதை அவரை வெளியே விட்டுருவான், அந்த முனியோதரையர் வெளியே விட்டுருவான். அவர் ராஜா அரசு பண்ணதை அது வெளியில் விட்டாமல் வந்துருக்கேன்னு சொன்னோன்னே இவர் வீட்டில் ஒன்றும் இல்லை. அவர் வந்து என்ன பண்ணி பெருமாளில் அந்த பருப்பு அரிசி தான் அதை பொங்கலாக இது பண்ணி பெருமாளுக்கு மானசீகமாக சொல்லிட்டு அவருக்கு 2 பேரும் சாப்பிட்டுருக்காங்க. காலத்தால் பார்த்தாக்க இங்கே அர்ச்சகர் ரசிகெல்லாம் வந்து பார்த்தா பெருமாள் சன்னதியில் பொங்கல்லாம் இறஞ்சிருந்துருக்கு. என்ன சுவாமி இருக்குன்னு கேட்டவுடனே சரி இப்போ அந்த பொங்கலானது அது இறஞ்சி நெடுகுன்னு இறஞ்சி போய் அவள் வீடு மட்டும் போயிடுது. இப்போ போயிருக்கா நேற்று நடந்து எங்கே விட்டு போகணும், அவள் வீட்டுக்கு போயிருந்து என்ன எல்லாரும் இருக்கிறேன்னு கேட்டாரா இந்த முனியதரையர்கள். இந்தமாரி பொங்கல் பெருமாள் சிந்தனை இறஞ்சிருந்து உங்கள் வீடு மட்டும் இருக்கணும் அப்படியா அப்படின்னு சொல்லி நம்ம கட்டளையாக இருக்கட்டும் அப்படின்னு முனியதரையில் அவர் கட்டளை எழுதிட்டு நிலத்தில் வச்சு இன்னும் நடக்கட்டும், இந்த பொங்கல் நடக்கட்டும். சரி 5ஆமத்தில் இந்த பொங்கல் நடக்குது. அதுக்கு வந்து வேறு மிளகு ஜீரகமோ முந்திரி பருப்பு ஒன்றும் போட மாட்டான். 2 படி அரிசி, 1 படி பயத்தம்பருப்பு, தோலோடைய பயத்தம்பருப்பு ஜீராமல் தோலோடு போட்டுவான். 2 நாடி நெய், 3 நாடி அரிசி, 2 நாடி பருப்பு, 5 நாடி அரிசியாக 3 நாடி பருப்பு, 2 நாடி நெய்ன்னு சொல்லுவாள். அதை பெருமாளுக்கு நேராக தான் அளந்து இந்த நெய்யை அளந்து விட்டு சுவாமி பாகம் பண்ணுறவா வடப்படிய தனியை சமைச்சு எடுத்து பெருமாள் கொண்டு தயார் செய்கிறார். நெய் நடந்து மற்றெல்லாம் அதை விற்பனை வச்சுருக்கார். அதனால் அது ரொம்ப விசேஷமான முனியதரன் அந்த அவருடைய அந்த ராஜாவுடைய பேர் முனியதரன் பொங்கல் பேர். அந்த ஜாமத்தில் பெருமாள் அவசியம் இங்கே இருக்கிற அந்த விமானம் வந்து காட்சியளிக்காமல் விமானம் வந்து உத்பலாவர விமானம் பேர். உத்பலம்னாக்க சரீரத்தில் மாம்சமே இல்லாமல் அப்படியே உட்பலா தமம் பண்ணுறதுனால இந்த உட்பலார்னுட்டு அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்த உத்பலாவர விமானம் இந்த இந்த பெருமாள் விமானத்துக்கு பேர். அதனால் 3 மேனியர்னு தமிழில் சொல்கிறாங்க. அதாவது சேவிச்சாலே மோட்சம்னு சொல்லிட்டாங்கல்ல. சரண்ய முகத்துவம் உத்பலாவரம், சரண்ய யார் சரணப்படையாமல் சரணமாகும் தருதாரன் சொல்கிற மாதிரி அந்த சரண்ய முகத்துவம் உத்பலாவரம் சொல்லுவாங்க. யாரும் சரணம் பண்ணுறாலும் பெருமாளும் நிச்சயம் மோட்சம் கொடுக்குறாங்க. அதனால் விமானம் சேவிக்க முடியாமல் வச்சுருக்காங்க. வெளியில் தான் சேவிக்க முடியும், பெருமாள் சேவிக்க முடியாது, விமானம் பார்க்க முடியாது. அப்புறம் உபரீஸ்வரர் குமாரத்தியை கல்யாணம் பண்ணிக்கிறார் பத்மாவதி நாச்சியார். இந்த ராஜாவுடைய குமாரத்தி அந்த அவர் வந்து பெருமாள் வந்து வேடனாக இருந்தாராம். அவர் வந்து இந்த ராஜா வேட்டையாடுற வச்சுக்க வேடனாரோட 2 சண்டை போடுறேன், 2 சண்டை போடனா நீ இந்த இடத்துல அப்படிங்களான்னு சொல்கிறாரு. பெருமாள் சண்டை போட்டு பெருமாள்னா சண்டை போடனா அவர் ஜெயிச்சுடுறார். பெருமாள் ஜெயிச்சுன்னா தன்னுடைய பொண்ணை கொடுத்துட்டு அவரே மாப்பிள்ளையாச்சுக்காரு. அவங்க தான் பத்மாவதி தாயாருங்களா? அவங்க தான் பத்மாவதி தாயார். பத்மாவதி தாயார் நம்ம வைகாசி மாதம் திருக்கல்யாணம் பெருமாள், வைகாசி மாதம் 8ஆம் திருநாள் திருக்கல்யாணம் பெருமாளுக்கும் நாச்சியார். அவர் தான் இந்த ஸ்தலத்தை கட்டினதுங்களா? உபரீஸ்வரர் கட்டினதா சொல்கிறார்.
அந்த முனிவர்கள் வந்து தவம் பண்ணும்போது அந்த நெற்கதிர்கள் மாதிரி விமானத்தை திவ்யங்களாம் முனியம் பண்றார். அவர் வந்து ஒரு பெருமாளுக்காக பண்றார். அந்த வேடனா இருக்கிறதால இவர் சண்டைக்கு வந்துடுறார் ராஜா. அதெல்லாம் பெருமாள் ஜெயிச்சு முடியாது, ஜெயிச்சுடுவார். தன்னை பொண்ணை கொடுக்குறாரு, பத்மினிங்கிற பொண்ணு கொடுத்து கல்யாணம் பண்ணிச்சு. அவருடைய இந்த ஸ்தலம் வந்து அந்த 8 எழுத்து மந்திரத்தோட இது பற்றி சொல்கிறாங்களா? சொன்னேன், 8 எழுத்துக்கு பழகுது. 10 எழுத்துலாம் ஒவ்வொரு எழுத்து தான் பழகுது. பத்ரிகாசிரம், திருப்பதி, நெய்சாரணி, புஷ்கரம், மணமாவிலை, ஈஷி, முஷ்ணுலாம் ஒவ்வொரு எழுத்து தான் பழகு. இங்கே 8 எழுத்துக்கு பழகுது. 8 எழுத்து சித்தி க்ஷேத்திரம். சொல்லுங்க சார். தலாவதிகேந்தியமானேஸ்வரேட்சணம் சௌதிராஜமஹம் வந்தே சதா சர்வாங்க சுந்தரம். கிருஷ்ணாரண்ய க்ஷேத்திரம், பஞ்ச கிருஷ்ண க்ஷேத்திரத்தில் முதன்மையான க்ஷேத்திரம் திருக்கண்ணபுரம். நம்மாழ்வார், திருமஞ்சாழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள் 5 பேர் மங்களாசாசனம் பண்ணி திவ்யதேசம். திருமஞ்சாழ்வாருக்கு நாச்சியார் கோவிலில் சமாஷ்ணமியம் ஆயிடுத்து. அந்த திருமந்திராத்திர உபதேசம் ஓம் நமோ நாராயணாயா என்ற 8 எழுத்துக்கும் ஏத்தமான திவ்யதேசம். எல்லா ஊர்லேயும் 5 எழுத்து, 4 எழுத்து, 3 எழுத்து தான் இருக்கும். இந்த திவ்யதேசத்தில் அட்சாட்ச சித்தி பெற்ற ஸ்தலம். அருவிசோர் வேங்கடம் நீர்மலையென்னு வாய் விரிவினாள், மெய்யம் வினவி இருக்கின்றாள், பெருகுசீர் கண்ணபுரமென்னு பேசினாள், உருகினாள், உள்மெலிந்தாள் இதுவென்களோன்னு திருமங்கியாழ்வார் பாசுரம். திருக்கண்ணபுரம்னு கேள்விப்பட்டிருக்கேன், வாய் விரிவினா திருமையம்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஒவ்வொரு ஊரா சொல்லி வச்ச கண்ணபுரமென்னு பேசினாள், உருகினாள், உள்மெலிந்தாள் இதுவென்களோங்கிறார் திருமங்கியாழ்வார். அந்த 108 பாசுரம் இந்த ஊரில் ஒரு பதிகம் பூரா 8ஆம் பத்து பூரா இவருக்குன்னு பாசுரம் பாடி அங்கே நம்ம நாச்சியார் கோயில் பெருமாட்ட சமாஷனம் பண்ணி இங்கே திருமந்திராத்திர உபதேசம் பண்ணிட்ட திவ்யதேசம். தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குணபால மகையானாய் இமையோர்க்கென்னம் முன்னானாய் பின்னானார் வணங்கம் சோதி திருமொழிக்களத்தானாய் முதலானாய் என்று திருமங்கியாழ்வார் திருநாடத்தில் சேர்க்கிறார். அப்படி வரும்போது தென்னானாய்ங்கிறச்ச திருமாலின் சோழமலை உன்னையும் ஒக்கலையில் கொண்டு தமிழ் மறிவு உன்னொடு தங்கள் கருத்தாயின செய்து வரும் கன்னியரும் மகிழக் கண்டவர் கண்குளிர கற்றவர் தெத்திவர பெற்றவனக் கருளி மண்ணு குறுங்குடியாய் வெள்ளரையாய் மதில்சூர் சோலைமலைக்கரசே கண்ணபுரத்தமதே என்னவலம் களைவாய் ஆடுக செங்கீரை ஏழுலகமுடையாய் ஆடுக ஆடுகன்னு பெரியாழ்வார் திருக்கண்ணபுரத்தையும் திருமாலின் சோழமலை அழகர் கோயிலையும் ஒன்று சேர்க்கிறார், கம்பேர் பண்றார். அதே போல குலசேகர ஆழ்வார் தேவரையும் அசுரரையும் திசைகளையும் படைத்தவனே, யாவரும் வந்து அடிவணங்க அரங்கநகத் துயர்ந்தவனே, காவிரி நல்லறிவாயும் கணபுரத்தன் கருமணியே, ஏவரிவன் சிலைவளவார் ராகவனே தாரையிலோன்னு குலசேகர ஆழ்வார் திருக்கண்ணபுரத்தையும் ஸ்ரீரங்கத்தையும் கம்பேர் பண்றார். ஆண்டாள் என்ன பண்றா, காட்டில் வேங்கடம் கண்ணபுர நகர் வாட்டமென்னி மகுந்தரை வாமனம் ஒட்டரா வந்து எங்கை பற்றி தன்னொடும் கூட்டுமாகில் நீ கூடிரு குடலேன்னு திருவேங்கடமுடையானையும் திருக்கண்ணபுரத்தையும் கம்பேர் பண்றான். அதனால இந்த பூலோகத்தை 4 யானைகள் காத்துன்றதாக சொல்லி கீழண்ட பக்கத்து யானை இவர், மேரண்ட பக்கத்துக்கு ஸ்ரீரங்கம், தென்னண்ட பக்கத்துக்கு திருமால் சோழமலை, வடமண்ட பக்கத்துக்கு எல்லாருக்குமே தெரியும் திருவேங்கடமுடையான். அப்பேற்பட்ட திவ்யதேசம், அஷ்டாட்ச சித்தி பெற்ற ஸ்தலம். இந்த ஊர்ல பரமதிச்சா, அதாவது இப்போ இந்த ஊர்ல யாருக்கு உயிர் போகிறதோ மரணம் ஆனால் வெகுந்து கொடுக்குங்கிறான்னு இந்த ஊர்ல யாரு பரமதிச்சாலும் அவளுக்கு பூலோக வைகுண்ட ஒத்தர திவ்யதேசத்தில் பார்த்துக்கூடிய உயிரோட பார்த்துக்கூடிய திவ்யதேசம் இந்த வைகுண்ட வாசல் பரமபத வாசல் ஸ்ரீரங்க மாதிரி கிடையாது. இந்த ஊர்ல பிரத்யட்சமான பரமபதத்தில் இருக்கிறதாக சொல்லி இந்த ஊர் புராணம் பத்ம புராணத்துல அதான் இருக்கு. இந்த பெருமாளுக்கு சௌரி வளர்ந்ததாக ஐதீகம். தாசிகள் அந்த காலத்தில் தாசிகளுக்கு புஷ்பத்தை ராஜா எடுத்து கொடுத்ததுனால அந்த புஷ்பத்தில் இந்த கேசமாகப்பட்டது அது சௌரி பெருமாளுடைய கேசத்தை காமிச்சு கொடுத்த பெருமாள் அந்த பக்தனுக்கு காட்சி கொடுத்து அந்த அரசனுக்கும் காட்சி கொடுத்து சௌரிராஜ பெருமாள்னு சொல்லி இந்த பெருமாளுக்கு சௌரிராஜ பெருமாள். ஸ்ரீதேவி பூமிதேவி 2 ஊர்ல எல்லா ஊர்லேயும் 2 பேர் தான் இருப்பா. ஸ்ரீதேவி பூமிதேவி ஆண்டாள் பத்மாவதி தாயார். அந்த தாயாரை கன்னிகாதானம் பண்ணுறதுனால தானவஸ்தம், பரதவஸ்தம் கிடையாது, அபயஸ்தம் கிடையாது, தானவஸ்தம் கன்னிகாதானம். வைகாசி மாச பிரம்மோத்சவம், மாசி மகோத்சவம். இந்த மாசி மகோத்சவத்தில் வேலை மோதும் மதுசூழ் திருக்கண்ணபுரம்னு சொல்லி அந்த கடல் அலை வரைக்கும் வந்துருக்கு. 7 சப்த பிராகாரம் வந்ததாக சொல்லி மணிமுனை இந்த மதுசூழ், பொன்னினை இந்த மதுசூழ், இப்போ இருக்கிற மதுள் கல்லிலை இந்த மதுசூழ். இந்த வேலை மோத மதுசூழ் தான் அந்த மெயினாத காட்சி கொடுக்கிறதுக்காக தான் இந்த கிருட வாகனத்தெல்லாம் எழுதுற கொத்த புள்ளன்னேறி மண்ணோடைய வருகின்றான் என்கின்றாளால்
வெத்திப்போர் இந்திரருக்கும் இந்திரனே ஒக்குமான் என்கின்றாளால் பெத்தக்கால் அவனாகம் பெண் பிறந்தோம் ஐயோமோ என்கின்றாளால் கற்றனூர் மறையாளர் கண்ணபுரத்தம்மானை கண்டாளுடன் ஆழ்வார் பாசுரத்திலே திருமலராயண மட்டம் பாண்டிச்சேரி ஸ்டேட்டுக்கு போகிறோம் வருஷம் மாசி மகம் பௌர்ணமி தீர்த்தவாரி அந்த இடத்துல இந்த பெருமாள் எழும்போது அந்த மண் வரும், அப்படியே புழுதி வரும். அது அந்த காலத்திலேயே ஏற்பட்டிருக்கு. இப்ப எல்லாம் தார் ரோடு போட்டதுனால அந்த புழுதி இல்லாட்டாலும் அந்த ஜனங்கள் அப்படி வந்து செஞ்சுட்டு இருக்கா. அதோட என்னன்னு கேட்டாக்க இந்த நித்திய புஷ்கரணி தீரே லசப்தாம்னே தயாவதே அஷ்டாட்சர சரீராய முக்திதாயாஸ்தமங்கள்னு 9 நதிகள் வாசம் பண்றதாகவும் கங்கை ஜமுனே செய்வா கோதாவரி சரஸ்வதி நமதாசந்து காவேரின்னு 9 நதிகள் வாசம் பண்றதாகவும் இது ராத்திரில தூங்காது. இந்திரனுக்கு சாப விமோச்சனமாச்சு. எல்லா திவிதேசத்திலையும் நவக்கிரகம் இருக்காது. இந்த திவிதேசத்துல கோபுர வாசல்ல நவக்கிரகம் இருக்கு. இந்திரனால பிரதிஷ்டை பண்ணப்பட்டது அந்த புதனுடைய க்ஷேத்திரம். அதனாலதான் அவருக்கு பழசி பருப்பு போட்டு தலிகை தினம் அர்த்த ஜாமத்துல 6 காலம் நடக்கிறது. எல்லாம் இப்போ கவர்மெண்ட் நிலவரம் சோழ நாட்டில் எல்லாம் நிலவரத்தை நம்பி இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டுன்னு கோவில் காலங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கு. அறநிலையத்துறை சேர்ந்து இந்து சமய அறநிலையத்துறை சேர்ந்த கோவில் 17வது திவ்யதேசம். திவ்யதேசத்தில் 17வது திவ்யதேசம் தாயார் கண்ணபுரம் தாயார். அவள் வந்து ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம். இப்போ தான் நவராத்திரி முடிஞ்சது. நேற்றைய தினம் மாசப்பிறப்பு துலா மாதம். இந்த புஷ்கரணியில் அமாவாசை அன்னைக்கோ அல்லது வந்து தை சங்கரகாந்தி புண்ணிய காலத்தில் குழந்தை மக்கள் பேர் இல்லாதவாள்லாம் 9 பரித்துறையும் தீர்த்தாமாடி சந்தான கிருஷ்ணன் இழ பண்ணிண்டா அவளுக்கு 90 நாளில் குழந்தை உண்டாகிறதாக சொல்லி வரவாடலாம் சேவார்த்தைகள்லாம் சொல்கிறேன். அமாவாசை பிரதி அமாவாசை தூரம் ரங்கநாதனுக்காக சேவை சாதிக்கிற விபீஷ்ணாழ்வார் அந்த சந்நிதியில் அங்கே மண்டபத்தில் இருக்க இங்கேருந்து பெருமாள் திருக்கைத்தலத்தில் ஏழை பண்ணி போய் அவருக்கு மங்களாசாசனம் பண்ணி அந்த அமாவாசை அன்னைக்கு நடையழகு சேவை சாதிக்கிறார். விபீஷ்ணாழ்வார் அங்கே போனதாகவும் அங்கே போனவொன்னே நான் அசத்தமாக படுத்துட்டேன், நீ கீழே வீட்டுக்கு போ உனக்கு சேவாகும்னு சொன்னதுனால அவர் நேரம் இங்கே விபீஷ்ணாழ்வார் இருந்தபோது அன்றைய தினம் அமாவாசை அப்படினால அந்த சௌரி முடியோட இந்த சகசநாம சூரசௌரி ஜனேஸ்வரகான் அந்த சௌரி இவருக்கு தான் பிறந்ததாக சொல்லி அந்த சௌரியோட சேவை சாய்ப்பார். அஷ்டாட்ச சித்தி பெற்ற ஸ்தலம். மரணமானால் இருந்து கொடுக்கும் பிறான் மத்துமோர் தெய்வம் உலகன் நிற்பாரோடத்திலே முத்ததும் முன்னடியார் கடிமை மத்தெல்லாம் பேசிலும் நின் திருவட்டெழுத்துங்கிறது நான் கண்ணபுரத்துறை அம்மானேன்னு திருமங்காழ்வார் மங்களாசாசனம். 8 எழுத்துக்கள் ஏற்றமான திவ்யதேசம். இப்பேற்பட்ட திவ்யதேசம் சோழ நாட்டில் கொஞ்சம் போக்குவரத்து கஷ்டமாக இருந்தால் கூட இந்த திவ்யதேசத்தில் அவ்வளோ விசேஷம் சொல்லியிருக்கு. ரொம்ப புண்ணியமான க்ஷேத்திரம். எல்லாரும் பிரார்த்தனை ஸ்தலம். எல்லாரும் வந்து போயிட்டு பேர்பட்ட கைங்கரியத்தை பண்ணிட்டு நாங்களும் பெருமாள் பண்ணி கல்வியார் காத்தாமோ கண்ணபுரம் நாம் தொழுதுன்னு ஆழ்வார் பாடியிருக்கார். கலைவலோடு நாம் வாழும் கணபுரத்தன் கருமணி என்று ஆழ்வார் பாசுரத்தில் இருக்குது. அதுபடி இன்றைக்கி நடந்தது பெருமாள் எடுத்திருக்கார். ஸ்ரீமத் கிருஷ்ணபுரீசான நயனானந்ததாயினே உத்வலா வதகேசாய சௌரிராஜாய மங்களம். நன்றி சார். ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட பட்டாச்சாரியார் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைச்சாரு. அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம். அடுத்தது இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தாயார் கண்ணபுர நாயகியை வந்து தரிசனம் செய்த பிறகு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வலம் வரும்போது திரு கண்ணபுரம் தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சௌரிராஜ பெருமாளோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். உபரிசிரவரசு மன்னனோட மகளான பத்மாவதியை வந்து திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த சுதை சிற்பம் வந்து மேலே காணப்படுது. இதை தரிசனம் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தாயாரை வந்து தரிசனம் பண்ணிடலாம். இவங்க தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தாயார் கண்ணபுர நாயகி. கண்ணபுர நாயகி வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. தாயாரை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துக்கிட்டு இந்த ஆலயத்தோட வரலாறு சிறப்புகள் இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். நாச்சியார் கோயிலுக்கு அடுத்ததாக திருமங்கை ஆழ்வார் வந்து 100 பாசுரங்களால் வந்து மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. நாச்சியார் கோயிலில் திருமங்கை ஆழ்வாருக்கு குருவாக இருந்த எம்பெருமான் நாராயணன் இந்த தலத்தில் வந்து திருமங்கை ஆழ்வாருக்கு வந்து ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற அந்த 8 எழுத்து மந்திரத்தை வந்து உபதேசம் செய்த தலமாக காணப்படுது. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய உற்சவருக்கு எதனால் சௌரிராஜ பெருமாள் அப்படிங்கிற அந்த பேர் வந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஆதிகாலத்தில் வந்து இந்த ஆலயத்தில் வந்து அர்ச்சகராக பணிபுரிந்து கொண்டிருந்த அந்த அர்ச்சகர் வந்து பார்த்தோம் அப்படின்னா தாசியோடு வந்து காதல் வயப்படுறாரு. அப்பொழுது பெருமாளுக்கு சூட்டிய அந்த மாலையை வந்து தனது காதலியான தாசிக்கு வந்து சூட்டி அழகு பார்க்குறாரு. அந்த சமயம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த சோழ மகாராஜா ஆலயத்துக்கு வராரு. மன்னருக்கு வந்து போடுறதுக்கு மாலை இல்லாமல் தனது காதலியான தாசிக்கு போட்ட அந்த மாலையை மன்னருக்கு வந்து பெருமாள் பிரசாதம் அப்படின்னு சொல்லி அணிவிக்கிறாரு. அப்பொழுது மன்னனோட கழுத்தில் இருக்கக்கூடிய மாலையில் வந்து கேசம் வந்து இருக்கிறதை கண்டு மன்னன் அதிர்ச்சி அடைந்து பெருமாளுக்கு சூட்டிய மாலையில் வந்து எவ்வாறு கேசம் வந்தது அப்படின்னு சொல்லி அர்ச்சகரை வந்து கேட்குறாரு. இது வந்து எம்பெருமான் நாராயணனோட தலையில் இருக்கக்கூடிய கேசம் அப்படின்னு சொல்கிறாரு.
நான் வந்து எம்பெருமான் நாராயணனோட கேசம்னு நம்ப மாட்டேன், அதை எனக்கு வந்து காமி அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு அர்ச்சகர் வந்து நாளை காலை இங்கே வாங்க, எம்பெருமான் நாராயணனோட அந்த கேசத்தை வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நாளைக்கு காலையில் நான் கோயிலுக்கு வருவேன், அப்பொழுது எம்பெருமான் நாராயணனோட தலையில் வந்து கேசம் இல்லை அப்படின்னா உனக்கு வந்து மரண தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அன்றைய தினம் இரவு இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் எம்பெருமான் நாராயணனிடம் தான் செய்த தவறுக்கு வந்து வருந்தி அழுது மன்னிப்பு கேட்குறாரு. மறுநாள் காலை சோழ மன்னர் இந்த தலத்துக்கு வரும் பொழுது எம்பெருமான் நாராயணனோட பின்புறம் சென்று பார்க்கும் பொழுது அவருக்கு வந்து முடி வந்து காணப்படுது. இது உண்மையான முடி தானே அப்படின்னு சொல்லி அந்த சோழ மகாராஜா வந்து ஒரு முடியை வந்து இழுத்து பார்க்கும் பொழுது அந்த முடியை வந்து பீத்து கொண்டு அதெல்லாம் வந்து ரத்தம் பீறிட்டு அந்த ரத்தம் வந்து சோழ மகாராஜாவோட கண்களில் பார்த்து அவரோட கண் பார்வையை வந்து இழந்துடுறாரு. அதன் பிறகு இங்கே இருக்கக்கூடிய நாராயணன் வந்து அந்த மன்னன் வந்து வழிபாடு செய்து இழந்த கண்ணை வந்து மீண்டும் பெற்ற தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அன்று முதல் இன்று வரை இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய உற்சவர் எம்பெருமான் நாராயணனோட தலையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கு வந்து முடி வந்து காணப்படுது. அமாவாசை தினத்தில் விபீஷணனுக்கு வந்து நடையழகு சேவை காமிக்கும் பொழுது சௌரிராஜ பெருமாள் தலையில் இருக்கக்கூடிய அந்த முடியை வந்து நாம் வந்து தரிசனம் செய்யலாம். திருக்கண்ணபுரம் தலம் வந்து அபிஜித் நட்சத்திரத்துக்கான தலமாக காணப்படுது. துவாபார யுகத்தில் வந்து பாண்டவர்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய போரில் வந்து கௌரவர்கள் வந்து அந்த அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய நேரத்தை வந்து தவறாக பயன்படுத்தி தர்மத்தை வந்து தோக்கடிக்கக்கூடிய அந்த செயல்களில் வந்து ஈடுபடுறதுனால கிருஷ்ண பரமாத்மா வானில் வந்து ஜொலித்து கொண்டிருந்த அந்த அபிஜித் நட்சத்திரத்தை வந்து தனது தலையில் வந்து சூடிக்கொண்டு அபிஜித் நட்சத்திரம் வந்து இனிமேல் வந்து வானில் இருக்காது, எனது சிரசில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்து வைத்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து வந்த கலியுகத்திலையும் கலியுக மக்கள் வந்து அபிஜித் நட்சத்திரத்தை தவறான முறையில் பயன்படுத்தி கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வானில் ஜொலித்து கொண்டிருந்த அந்த நட்சத்திரத்தை கிருஷ்ண பரமாத்மா வந்து தனது தலையில் இருக்கக்கூடிய மயில் பிலிகையிலே வந்து சூடிக்கொண்டார். உலகிலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு தளத்தில் தான் வந்து மூலவரோட விமானத்தை வந்து தரிசனம் செய்ய இயலாத அமைப்பில் வந்து காணப்படும். பொதுவாக எல்லா ஆலயங்களுக்கு சென்றோம் அப்படின்னா ஆலயத்தோட பிரகாரங்களை வள வரும்போது மூலவரோட விமானத்தை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ண முடியும். இந்த ஆலயத்தில் பாருங்கள், இந்த மாதிரி பெரிய மதில் சுவர் இருக்கும். அந்த மதில் சுவருக்கு உள்புறம் தான் வந்து அந்த மூலவரோட விமானம் வந்து காணப்படுது. முதலாக அபிஜித் நட்சத்திரத்தை வந்து தனது தலையில் வந்து சூடி கொண்ட கோலத்தோடு பூ உலகில் வந்து காட்சி தந்த தலமாக திருக்கண்ணபுரம் தலம் வந்து காணப்படுது. கிருஷ்ண பரமாத்மாவோட தலையில் இருக்கக்கூடிய அந்த அபிஜித் நட்சத்திரமே இந்த ஆலயத்தோட மூலவரோட விமானமாக இருக்கிறதுனால அபிஜித் நட்சத்திரம் வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து கலியுக மக்கள் வந்து பார்க்கக்கூடாதுன்னு தனது தலையில் வந்து மறைத்து வைத்ததுனாலையும் இந்த ஆலயத்தோட மூலவரோட விமானத்தை வந்து நாம் வந்து பார்க்க முடியாத அமைப்பில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. இந்த மூலவர் விமானத்தை வந்து எந்த திசையில் இருந்து பார்த்தாலும் நம்மளால் வந்து பார்க்க முடியாது. மிகப்பெரிய மதில் சுவர் வந்து காணப்படும். இந்த சுவருக்கு உள்ளார தான் வந்து இந்த தலத்தோட மூலவரோட விமானம் வந்து காணப்படுது. சிவபெருமான் சந்திரனை வந்து தனது தலையில் சூடிக்கொண்டு சந்திரசேகரனாக வந்து அருள் பாலிக்கிறாரு. சந்திரசேகரர் அருள் பாலிக்கக்கூடிய தலங்களில் வந்து சென்று வழிபாடு செய்யும் பொழுது சந்திர தோஷங்கள்லாம் நீங்கும். தாளமங்கை தலம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அபிஜித் நட்சத்திர தலமாக காணப்படுது. அந்த தலத்தில் இருக்கக்கூடிய சந்திர மௌலீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது சந்திர தோஷங்கள்லாம் நீங்கும். அபிஜித் நட்சத்திரத்துக்கான தல விருட்ச மரமான புண்ணிய விருட்ச மரம் வந்து தாளமங்கை தலத்தில் வந்து காணப்படுது. அதற்கு அடுத்ததாக கிருஷ்ண பரமாத்மா அபிஜித் நட்சத்திரத்தை தனது தலையில் சூடி கொண்ட கோலத்தோடு அபிஜித் சேகரனாக அருள் பாலிக்கக்கூடிய தலம் அப்படிங்கிறதுனால அபிஜித் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக காணப்படுது. மேலும் நட்சத்திரங்களோட நாயகனாக அபிஜித் நட்சத்திரம் காணப்படுறதுனால 27 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. ஸ்ரீரங்கம் தலத்தில் வந்து பெருமாளோட சைன கோலத்தை தரிசனம் செய்த விபீஷணனுக்கு வந்து பெருமாளோட நடையழகு சேவையை தரிசனம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை ஏற்படுது. அதனை வந்து ஸ்ரீரங்கம் ரங்கநாதரிடம் வந்து சென்று முறையிடும் பொழுது ரங்கநாதர் வந்து சொல்கிறாரு, என்னோட கீழே வீடான திருக்கண்ணபுரம் தலத்துக்கு வா, அப்பொழுது வந்து உனது ஆசை நிறைவேறும் அப்படிங்கிறாரு. பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்தை காட்டிலும் தொன்மையான தலமாக கீழே வீடு என்று அழைக்கக்கூடிய திருக்கண்ணபுரம் தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த சௌரிராஜ பெருமாள் ஆலயம் காணப்படுது. ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் கூறியதற்கெனங்க விபீஷணர் இந்த தலத்துக்கு வந்து கடும் தவம் பண்ணுறாரு. அவரோட தவத்திற்கு மெச்சிய எம்பெருமான் நாராயணன் அமாவாசை நாளில் அபிஜித் முகூர்த்தம் வரக்கூடிய நண்பகல் வேளையில் அவருக்கு வந்து தலையில் வந்து முடியோடு நடையழகு சேவையை வந்து சாதித்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. புதன் தோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. ஆலயத்தோட கோபுர முகப்பில் பார்த்தோம் அப்படின்னா இந்திரனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட நவகிரக சன்னதி வந்து காணப்படுது. 108 திவ்ய தேசத்திலேயே இந்த ஒரு தலத்தில் மட்டும்தான் நவகிரக சன்னதி வந்து காணப்படும். இந்திரனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட 12 ராசி சக்கரங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நவகிரகங்களை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். புதன் தோஷ பரிகார தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இந்த தலத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த நவகிரகங்களையும் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சௌரிராஜ பெருமாளையும் வழிபாடு செய்யும் பொழுது கணித பாடம் மற்றும் கல்வியில் வந்து சிறந்து விளங்கலாம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது. இந்திரனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ராசி சக்கரங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நவகிரகங்களை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இந்த ஆலயத்தோட தீர்த்த குளம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நித்திய புஷ்கரணி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது.
நித்திய புஷ்கரணி அப்படின்னா அனுதினமும், அதாவது வந்து 24 மணி நேரம் வந்து இந்த புஷ்கரணியில் வந்து நீராடலாம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். தீர்த்தக்கரையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிறிய திருவடி ஆஞ்சநேயர் வந்து அருள் பாலிக்கிறாரு. இந்த மண்டபத்திலலாம் பார்த்தோம் அப்படின்னா எம்பெருமான் நாராயணனோட அந்த தசாவதாரங்களை வந்து ஓவியமாக வந்து வரைந்து வைத்திருக்காங்க. மிக பிரம்மாண்டமான தீர்த்த குளமாக நித்திய புஷ்கரணி வந்து காணப்படுது. இந்த நித்திய புஷ்கரணி தீர்த்தக்கரையில் வந்து 9 கட்டங்கள் வந்து காணப்படுது. குழந்தை பாக்கியம் இல்லாமல் அவதிப்படக்கூடிய அன்பர்கள் அமாவாசை வரக்கூடிய நாளில் இந்த நித்திய புஷ்கரணி தீர்த்தத்தில் இருக்கக்கூடிய 9 கட்டங்களையும் நீராடி இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சௌரிராஜ பெருமாளையும் நீலமேக பெருமாளையும் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கண்ணபுர நாயகியும் வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாத நிலையெல்லாம் நீங்கி மிக விரைவிலேயே வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும். உத்தராயணம் வந்து தொடங்குறதுக்கு முதல் நாள் உத்தராயண நாள் மற்றும் உத்தராயணத்துக்கு அடுத்த நாள், அதே மாதிரி தட்சிணாயனம் வந்து தொடங்குறதுக்கு முதல் நாள் தட்சிணாயன நாள், அதே மாதிரி தட்சிணாயத்துக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தோம் அப்படின்னா உலகில் உள்ள அனைத்து நதிகளும் தங்கள் பாவம் நீங்கிறதுக்காக இந்த நித்திய புஷ்கரணியில் வந்து நீராடுறதா வந்து சொல்லப்படுது. அந்த 3 தினங்கள்லையும் இந்த தீர்த்த குளத்தில் வந்து நீராடி இங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் நாராயணனை வழிபாடு செய்யும் பொழுது பிறவாத நிலை வந்து நமக்கு வந்து சித்திக்கும். இந்த நித்திய புஷ்கரணி தீர்த்தத்தில் வந்து நீராடி இந்த தலத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் நாராயணனை ஒருவர் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பிறவாத நிலை ஏற்படும். திருக்கண்ணபுரம் தலத்தோட மண்ணை வந்து நமது பாதம் மிதித்தாலே நமக்கு வந்து மறுபிறவி கிடையாது அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது. கருட பகவானுக்கு ஏற்பட்ட அந்த அகங்காரத்தை நீக்கி கருட பகவானை வந்து தனது வாகனமாக ஏற்றுக்கொண்ட தலமாக இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. கருட பகவான் தனது தாயின் அடிமைத்தனம் நீக்கிறதுக்காக தேவலோகம் சென்று இந்திரனிடமிருந்து அமிர்தத்தை பெற்றுக்கொண்டு வரும் பொழுது யாருக்கும் கிடைக்காத அமிர்தம் தனக்கு கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லி கர்வத்தோடு இந்த ஆலயத்தோட விமானத்தை கடந்து பறந்து செல்லும் பொழுது இந்த ஆலயத்தோட துவாரபாலர்கள் கருடனை பிடித்து இழுக்கும் பொழுது சமுத்திரத்தில் போய் கருடன் விழுந்துருவார். அதிகாலத்தில் பறக்கக்கூடிய மலைகள் வந்து இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து நிறையா காணப்பட்டிருக்கு. அந்த அத்தனை மலைகளையுமே வந்து இந்திரன் வந்து தனது வாளால் வந்து வெட்டி வீழ்த்தியிருக்காரு. அதிலிருந்து தப்பிய ஒரே ஒரு மலை மட்டும் சமுத்திரத்தில் போய் விழுது. கருடன் வந்து சமுத்திரத்தில் விழுந்ததும் அந்த தப்பி பிழைத்த அந்த மலை மீது ஏறி கடும் தவம் பண்ணுறாரு, தான் செய்த தவறை வந்து மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த தளத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் நாராயணன் கருடனை வந்து மன்னித்து அவரை வந்து தனது வாகனமாக ஏற்றுக்கொண்ட தலமாக காணப்படுது. மாசி மக உற்சவத்தின் போது இன்றைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த கடற்கரை கிராமத்துக்கு எம்பெருமான் நாராயணன் சென்று அந்த நிகழ்வை வந்து நிகழ்த்தக்கூடிய அந்த திருவிழா வந்து வெகு சிறப்பான முறையில் வந்து கொண்டாடப்படுது. உபரி சிறவரசு மன்னன் கட்டிய தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய திருக்கண்ணபுரம் தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த சௌரிராஜ பெருமாள் ஆலயம் வந்து காணப்படுது. ஒரு முறை இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து முனிவர்கள் வந்து கடும் தவம் பண்ணுறாங்க. அவங்களோட தவம் வந்து பல ஆண்டுகளாக தொடருது. அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா முனிவர்களோட உடல் வந்து மெலிந்து நெற்கரியர்கள் போல் வந்து ரொம்ப மெல்லியதாக வந்து காணப்படுறாங்க. உபரி சிறவரசு மன்னன் வந்து வேட்டைக்கு சென்று தனது பரிவாரங்களோடு இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியை வந்து கடந்து வரும் பொழுது தனது பரிவாரங்களுக்கு வந்து பசி ஏற்பட்டதுனால தவம் செய்து கொண்டிருக்கின்ற முனிவர்களை வந்து நெற்கதிர் என்று தவறாக நினைத்து தனது வாளால் வந்து எடுத்து அவங்களை வந்து சீவும் பொழுது முனிவர்கள் உடலிலிருந்து ரத்தம் பிரிட்டு வருது. இந்த உபரி சிறவரசு மன்னருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்பெருமான் நாராயணன் வந்து பல்வேறு அஸ்திரங்களை வந்து வழங்கியிருக்காரு. யாராலும் வெல்ல முடியாத சில அஸ்திரங்களையும் வந்து நாராயணன் வந்து உபரி சிறவரசு மன்னனுக்கு வந்து வழங்கியிருக்காரு. முனிவர்கள் தவம் இருக்கும் பொழுது உபரி சிறவரசு மன்னன் வந்து இந்த மாதிரி செஞ்சிட்டார் அப்படின்னு சினம் கொண்ட எம்பெருமான் நாராயணன் சிறுவன் வடிவில் வந்து அவரோடு வந்து போரிடுறாரு. போரின் முடிவில் வந்து நாராயணன் கொடுத்த அந்த அஸ்திரங்களே வந்து எம்பெருமான் நாராயணன் மேலே வந்து பிரயோகம் செய்யும் பொழுது அந்த அஸ்திரங்கள் அனைத்தும் சிறுவனோட பாதத்தில் போய் சரணடைகிறத பார்த்ததும் தன்னிடம் போர் புரியறது எம்பெருமான் நாராயணன் அப்படிங்கிறத உணர்ந்து அவரிடம் மன்னிப்பு கேட்குறாரு. பிறகு அந்த உபரி சிறவசு மன்னனோட மகளான பத்மாவதி தாயாரையே வந்து இங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் நாராயணன் வந்து திருமணம் வந்து செய்து கொள்கிறாரு. அதனால தான் இந்த தலத்தில் வந்து நாராயணன் 4 தாயாரோடு அருள் பாலிக்கிறாரு. இந்த தலத்தில் வந்து அனுதினமும் இரவு வந்து கிடைக்கக்கூடிய முனியதரையன் பொங்கல் அப்படிங்கிற ஒரு பிரசாதம் வந்து ரொம்ப வந்து சிறப்பு வாய்ந்த பிரசாதமாக வந்து கருதப்படுது. எப்படி திருப்பதி வெங்கடாஜலபதி தலத்தில் வந்து லட்டு பிரசாதமோ, எப்படி ஸ்ரீரங்கம் தலத்தில் வந்து அரவணை பாயாச பிரசாதமோ, எப்படி வந்து கள்ளழகர் தலத்தில் வந்து தோசை பிரசாதமோ, அதே மாதிரி திருக்கண்ணபுரம் தலத்தில் வந்து அந்த முனியதரன் பொங்கல் வந்து ரொம்ப விசேஷமான பிரசாதமாக காணப்படுது. திருக்கண்ணபுரம் தலத்துக்கு செல்கிறீங்க அப்படின்னா கட்டாயமாக இரவு வேளையில் கிடைக்கக்கூடிய அந்த முனியதரன் பொங்கலை வந்து வாங்கி உட்கொள்ளணும். இந்த பொங்கல் வந்து இங்கே பிரசாதமாக விநியோகம் செய்கிறதுக்கான அந்த வரலாறை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் இந்த பகுதியை வந்து முனேதரன் அப்படிங்கிற குறுநில மன்னன் வந்து ஆட்சி செய்துட்டு வந்தான். இவர் வந்து தினசரி வந்து பெருமாளை வழிபாடு செய்து பெருமாளுக்கு வந்து உணவு படைத்த பிறகு தனக்கு வந்து உணவு எடுத்துக்கொள்வது வந்து வழக்கமாக கொண்டு காணப்பட்டாப்புல. இவர் ஆண்டு கொண்டிருக்கின்ற பகுதியில் வந்து ஒரு முறை வந்து கடுமையான பஞ்சம் ஏற்படுது. இவர் வந்து மன்னருக்கு வந்து கட்ட வைத்திருந்த அந்த வரி பணத்தையும் வந்து எம்பெருமான் நாராயணனோட கைங்கரியத்துக்கும் நாராயணனோட பக்தர்களுக்கு வந்து உணவு வழங்குறதுக்குமே வந்து அந்த பணத்தை வந்து செலவழிச்சிடுறாரு. இதனால் வந்து அவரால் வந்து சரியான முறையில் வரி கட்ட முடியல. இதனை வந்து அறிந்த அந்த பெருநில மன்னன் வந்து இவருக்கு வந்து கடுமையான தண்டனை கொடுத்து சிறையில் வந்து அடைச்சிடுறாரு.
இவரோட மனைவி எம்பெருமான் நாராயணனோட முறையிட்டு நீங்கள் தான் என்னோட கணவரை வந்து காப்பாற்றணும், இல்லைன்னா நான் வந்து இன்று இரவே வந்து தீயில் விழுந்து என்னை வந்து மாய்த்து கொள்வேன் அப்படின்னு பெருமாள்கிட்ட போய் முறையிடுறாரு. பெருமாளும் அந்த சோழ மன்னனோட கனவுல தோன்றி உடனடியாக அந்த முனையதரனை வந்து விடுவிக்குமாறு கூறுறாரு. சிறையிலேருந்து வெளியே வந்தது முனையதரன் தனது வீட்டுக்கு செல்கிறாரு. அப்பொழுது வந்து பார்த்தோம் அப்படின்னா பஞ்சம் காரணமாக அவர் வீட்டில் வந்து எதுவுமே இல்லை. கொஞ்சோண்டு பச்சரிசி, கொஞ்சோண்டு நெய், கொஞ்சோண்டு பாசிப்பருப்பு மட்டும்தான் இருக்குது. அதனை கொண்டு அவரோட மனைவி வந்து ஒரு பொங்கல் வந்து செய்கிறாங்க. அந்த பொங்கலை வந்து மானசீகமாக எம்பெருமான் நாராயணனுக்கு வந்து அர்ப்பணம் செய்து கொண்ட பிறகு அவர் வந்து அந்த பொங்கலை வந்து உட்கொள்கிறாரு. மறுநாள் காலை இந்த குறுநில மன்னன் என்ற பெருநில மன்னன் மற்றும் ஆலயத்தோட பட்டாச்சாரியார் இந்த தலத்துக்கு வந்து எம்பெருமான் நாராயணனை தரிசனம் செய்ய வரும்பொழுது முதல் நாள் வந்து பெருமாளுக்கு படைத்த அந்த பொங்கல் நெய்வேத்தியம் வந்து பெருமாளோட இந்த வாயில் வந்து ஒட்டியிருக்கிறத வந்து பார்த்து அனைவரும் வியக்கிறாங்க. அன்றிலிருந்து இன்று வரை பார்த்தோம் அப்படின்னா இரவு நேரத்தில் வந்து அந்த முனையதரன் பொங்கல் வந்து இங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் நாராயணனுக்கு வந்து படைத்து அதனை வந்து ஆலயத்தில் வந்து பிரசாதமாக விநியோகம் செய்யப்படுது. திருப்பதி லட்டு, ஸ்ரீரங்கம் அரவணை பாயாசம், கள்ளழகர் கோயில் தோசைக்கு இணையாக கீழே வீடு என்று அழைக்கக்கூடிய இந்த திருக்கண்ணபுரம் தலத்தில் அந்த முனையதரன் பொங்கல் வந்து பிரசித்தி பெற்று காணப்படுது. சிவகுருமங்கல கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளிய அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தோட சிறப்புகளுக்கு இணங்க விஸ்வாவசு வருடத்தோட 4வது விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்து பார்த்தோம் அப்படின்னா திருக்கண்ணபுரம் தலத்தில் வந்து வெகு விமர்சையாக வந்து நடைபெற்றது. இந்த விஸ்வாவிசு வருஷத்தோட 4வது விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை தரிசனம் செய்து தான் நம்ம வந்து திருக்கண்ணபுரம் தலத்துக்கு வந்து சென்றிருந்தோம். இந்த தலத்தை வந்து தரிசனம் செய்து இந்த ஆலயத்தோட சிறப்புகளாக நம்ம வந்து அறிந்து கொண்டோம். அபிஜித் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. பொதுவாக அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னா நம்ம கேட்டதையெல்லாம் வழங்கக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட பிரார்த்தனையை வந்து குறுக்கி கொள்ளக்கூடாது. அன்றைய தினம் வந்து 2 தீபங்களை ஏற்றி எனக்கு என்ன நல்லதோ அதை வந்து தாங்கள் வந்து செய்ய வேண்டும், என்றும் உங்களை மறவாத மனம் வேண்டும் அப்படின்னு நம்ம இறைவன்கிட்ட வேண்டிக்கிட்டாலே நமக்கு என்ன வந்து செய்யணும் அப்படிங்கிறது இறைவனுக்கு வந்து தெரியும். நமக்கு வாழ்வில் தேவையான அனைத்து விதமான வெற்றிகள், 16 விதமான செல்வங்களையும் அபிஜித் நட்சத்திர நேரத்தில் வந்து இறைவனிடம் வந்து எனக்கு என்ன தேவையோ அதனை வந்து செய்யுங்கள் அப்படின்னு இறைவன்கிட்ட வந்து முறையிட்டு 2 தீபங்கள் ஏற்றினாலே போதும். நமது நியாயமான பிரார்த்தனைகளை என்ன நிறைவேற்றணும்னு இறைவனுக்கே வந்து தெரியும். வருகின்ற 16/2/2026 மாலை 7:37 இரவு 8:01 வரை பார்த்தோம் அப்படின்னா அபிஜித் நட்சத்திர நேரம் வருது. அன்றைய தினம் வந்து ஆலயத்திலேயோ அல்லது வீட்டிலேயோ வந்து 2 தீபங்கள் ஏற்றி எனக்கு என்ன வந்து நல்லதோ அதனை செய்யுங்கள், என்றும் உங்களை மறவாத மனம் வேண்டும் அப்படின்னு சொல்லி இறைவனை வந்து வழிபாடு செய்தாலே போதும். அன்றைய தினம் சிவாலயத்துக்கு செல்கிறீங்க அப்படின்னா அர்த்தஜாம பூஜையில் இருப்பீங்க. அது வந்து அபிஜித் நட்சத்திரத்தோடு இணைந்து வருது நாமெல்லாம் செய்த பெரும் பாக்கியம். அன்றைய தினம் 2 தீபங்களை ஏற்றி அடுக்கடுக்கான பிரார்த்தனைகளை வைக்காமல் இந்த மாதிரி நமக்கு என்ன தேவையோ அதனை இறைவன் வந்து வழங்கட்டும், என்றும் இறைவனை மறவாத மனம் வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்தாலே போதும். முடிந்தவர்கள் அபிஜித் நட்சத்திர தலமான தாளமங்கை தலத்தில் வந்து அந்த அர்த்தஜாம பூஜை நடைபெறக்கூடிய நேரம், அதே மாதிரி அபிஜித் நட்சத்திர தலமான இந்த திருக்கண்ணபுரம் தலத்தில் வந்து அந்த 7:37 8:01 வரைக்கும் இருந்து வழிபாடு செய்யும் பொழுது பலன்கள் வந்து அபரிதமாக வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அபிஜித் நட்சத்திரத்தோட வழிபாட்டு தலமான திருக்கண்ணபுரம் தலத்தை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாலா அருணாச்சலா. நன்றி. ஓம்.